நாடா புயலை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், நாடா புயலை எதிர்கொள்ள என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? ராமச்சந்திரன், வங்கக்கடலில் உருவான புயலை எதிர்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி முழு வீச்சில் தயாராகி உள்ளது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இதே தேதியில் டிசம்பர் 1ஆம் தேதியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து சென்னையில் பெரிய மழை ஏற்பட்டது. அந்த மழையை தொடர்ந்து அடையாறு ஆற்றில் வெள்ளமும் ஏற்பட்டது. அப்பொழுது சென்னை மாநகர மக்களுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கியது. அதுபோன்ற ஒரு பாதிப்பு இந்த ஆண்டு வராத வகையில் சென்னை மாநகராட்சி தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை சென்னை மாநகராட்சி அமைத்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறையானது சென்னை மாநகராட்சி தலைமையிடமான ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய முதல் தளத்தில் செயல்பட்டு வருகிறது. இதில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் ஏற்படக்கூடிய மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுபோன்ற புகார்கள் ஏதேனும் உருவானால் அதை சென்னை மாநகராட்சிக்கு தெரியப்படுத்துவதற்கு பல்வேறு வசதிகளையும் சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ளது. அதாவது 5 லேண்ட்லைன் நம்பர்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல 5 மின்னஞ்சல் முகவரியும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 வாட்ஸ்அப் எண்களும் வழங்கப்பட்டுள்ளது, தொலைபேசி எண்களும். இதனை தொடர்பு கொண்டால் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வருகை தந்து அந்த குறைகள், அந்த புகார்களை நிவர்த்தி செய்யப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை அதிகமாக மழைநீர் தேங்கக்கூடிய பள்ளமான 35 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த இடங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அங்கு சென்னை மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகளும் தமிழக அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட அமைப்பினருடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு சென்னை மாநகராட்சி கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் 16 சுரங்கப்பாதைகள் உள்ளது. அதே போல நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாட்டில் 6 சுரங்கப்பாதைகள் உள்ளது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் சென்னை மாநகராட்சியில் உள்ளது. அங்கு எப்பொழுதுமே மழை பெய்தால் அதிக அளவில் தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த தண்ணீரை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு மின் மோட்டார்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அங்கு மழை பெய்து தண்ணீர் தேங்கினால் அதை அப்புறப்படுத்தி எந்த வகையிலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படாத வகையில் மாநகராட்சி தயாராகியுள்ளது. ஆகையால் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் மரமோ சாலை முறிவோ ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக இந்த 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை சென்னை மாநகர மக்கள் தொடர்பு கொள்ளலாம். அதை பதிவு செய்து, அந்த புகாரை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குவதற்கு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் எந்த வகையிலும் அச்சப்பட தேவையில்லை. மின்கசிவோ மின்கம்பங்கள் முறிவோ உள்ளிட்ட மின் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மின் வாரியத்தை தொடர்பு கொள்வதற்கும் தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதை தொடர்பு கொண்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு சார்பாகவும் மாநகராட்சி சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்தாஃப்.